வணக்கம் உறவுகளே. வீட்டுக்கு வந்து இப்போ 2 நாள் ஆகுது. எங்களோட வீட்டுக்கு பின்பக்கம் நான் உங்களுக்கு காட்டுறேன். பின்பக்கம் வந்து தோட்டங்கள் இருக்குது. அது எப்படின்னு சொல்லி சொன்னால் வாழை மரம், தென்னை மரம், தோட மரம் எல்லாமே இருக்குது. நான் இப்போ உங்களுக்கெல்லாம் சுற்றி காட்டுறேன். இப்போ வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆகுது. செட்டான வெயில். இப்போ நான் துபாயிலேருந்து இப்போ வந்து எவ்வளோ நான் கருத்து போயிட்டேன்னு பாருங்கள். ரொம்பவே வெயில். அவட மழை குணமாகவும் இருக்குது. ஆனால் மலைகள் எல்லாம் பெருசாக வரையில. என்னோடய வீட்டுக்கு பின்னுக்கு இருக்க தோட்டத்தை தான் நான் இப்போ காட்ட போகிறேன். இங்கே வந்து எப்படின்னு சொன்னால் எங்கள் ஊரில் வந்து எல்லாமே இப்படி தென்னைகள், வாழைகள் எல்லாமே வச்சுருப்பாங்க. நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாமே இந்த சைடு இருக்கிறவங்கெல்லாம் தோட்டங்கள் தான் அவங்களோட மெயின் ஹோலாக இருக்கும். அவங்க தோட்டங்கள் வச்சு தான் அவங்களோட எப்படி சொல்கிறது ஒவ்வொரு நாள் செலவுகளையும் பார்த்துக்கொள்வாங்க. அதே மாதிரி நாங்களும் அப்படி தான் தோட்டம் தான் வச்சுருக்கோம். எப்படின்னா தென்னை மரங்கள், வாழை மரம்லாம் வச்சுருந்து தேங்காய்கள் விற்று அப்படி தான் நாங்கள் விற்றுட்டு தான் வீட்டு செலவுகளுக்கு காசுகள் இருக்கிறது. அதே மாதிரி நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து பழைய ஓடு எங்கள் வீட்டை இருக்கிறது. இது வந்து முதல் எங்கள் வீடு திருத்திருந்தோம் நாங்கள். அதனால் இந்த ஓடுகள் தான் பழைய ஓடுகள் தான் இங்கே போட்டிருக்கு. வாங்க இப்போ நான் தோட்டத்தை காட்டுறேன். இங்கே வந்து எப்படின்னு சொல்லி சொன்னால் 1 ஏக்கருக்கு ஒரு வீடு இருக்கும். இப்போ எங்களோட காணி வந்து 1 ஏக்கர் காணி. நாங்கள் இந்த இதில் வெளியே அடைச்சிருக்கோம். இதான் எங்களோட லாஸ்ட்டு காணி. இதுக்கு அப்புறம் தென்னை மரங்கள் இருக்குது பாருங்கள். தென்னை மரங்கள் எல்லாம் காய்ச்சிருக்கு. தேங்காயெல்லாம் பிடுங்குறது யாருமே இல்லை. அப்படி வந்து கணக்கு தென்னை மரங்கள் நாங்கள் வச்சுருக்கோம். அதே மாதிரி எல்லாருமே இங்கே வச்சுருப்பாங்க கணக்கு தென்னை மரங்கள். அதே மாதிரி நாங்களும் அப்படி தான் தென்னை மரம் கணக்கு வச்சுருக்கோம். அது எப்படியும் ஒரு 50 தென்னை மரத்துக்கிட்ட வீட்டில் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே காய்க்கிற பருவம் தான். எல்லாமே நான், எங்களோட அக்கா, எங்கள் அப்பா எல்லாமே சின்ன வயசில் நாங்கள் வச்சது தான். வச்சு இப்போ ஒரு 10, 15, 20 வருஷம் ஆகுது. எல்லாமே தென்னை மரங்கள் எல்லாம் காய்ச்சிட்டு அப்புறம் இது இப்போ காட்டுறது வந்து இந்த தென்னை மரம் காய்ச்சிருக்கு. இங்கேயும் தென்னை மரம் காய்ச்சிருக்கு. இது இப்போ சின்ன கண்டு நிற்கிது. அது இப்போ வந்து இது தோடம் மரம். இது வந்து தேசி. இதுவும் தேசி, அதுவும் தேசி காலஞ்சி விழுந்து கிடக்கு பாருங்கள். பொறுக்கிறதுக்கு யாருமே இல்லை. என்னென்னு சொன்னால் எங்கள் வீட்டை சின்ன பிள்ளைகள் யாருமே இல்லை. நானும் எங்களோட அக்கா, எங்களோட அம்மா தான். இவங்கெல்லாம் இந்த சைடு வரமாட்டாங்க. தேவையான நேரங்கள் வந்துட்டும் வந்து தேசிக்காயெல்லாம் பிடிங்கிட்டு போகிறது. இதுதான் தேசிக்காயெல்லாம் விழுந்து கிடக்கு பாருங்கள். இது இந்த இடத்துல இப்போ எம்டியாக இருக்கிற இடங்கள் எல்லாம் வந்து என்னென்னா நாங்கள் வந்து மிளகாக்கன்றுகள் வைக்கிறது, மிளகாக்கன்று, கத்தரி கன்றுகள் அப்படி வைக்கிறது. இந்த முறை வைக்கல, வருஷம் வைக்கிறது. இந்த வாழை மரம், வாழை கன்று போட்டிருக்கு, வாழை குலை போட்டிருக்கு, வாழை மரம், இங்கே தென்னை மரம் இருக்குது. அப்படியே தான் இந்த வாழை எல்லாமே வாழைக்குள்ளே பழுக்க விட்டு வெட்டது தான். எல்லாமே வாழை தோட்டம் தான் இந்த சைடு. எல்லாமே தென்னை மரம். எல்லா தென்னையுமே காய்ச்சிருக்குங்க. எல்லா தென்னையுமே காய்ச்சிருக்கு. இப்போ வந்து வாழை மரம், இதெல்லாம் வாழை தோட்டத்துக்கு தான் இப்போ நிற்கிறேன். இப்போ என்ன எடுக்க நாங்கள் தென்னையும் வச்சுருக்கிறோம். தென்னை மரம் வச்சுருக்கோம். இது வந்து இப்படி இது ஃபுல்லாக எங்கள் இடம் தான். இது ஃபுல்லாக எங்களோட காணி. 1 ஏக்கர் காணி இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து இந்த பின்பக்கம் பார்த்திங்கன்னா எங்களோட பெரியம்மாட காணி. இது பெரியம்மாட வீடு. இங்கே பார்த்திங்கன்னா இது மூளை வந்து வேற ஒரு வீடு. அதே மாதிரி இதுவும் வேற ஒரு வீடு. இங்கே வந்து எப்படின்னா 1 ஏக்கருக்கு ஒரு காணி இருக்கும். அந்த காணியில் எங்களுக்கு 1 ஏக்கர் காணி. அது இந்த மாதிரி தான் இருக்கும். எங்கள் ஊரில் வந்து இப்படி தான் இருக்கும். இது எல்லாமே வாழை மரம், வாழை தோட்டம். பக்கத்து வீட்டில் யாரோ பேசுகிறாங்க, அதெல்லாம் இங்கே கேட்குது. இது எல்லாமே இங்கே காணி தான். இந்த வாழை மரங்கள் இருக்குது பாருங்கள். இது வந்து வாழைக்காய், கதலி, எல்லாமே கதலி தான். இது அதுக்கடுத்து வந்து இது வந்து கறிவாழைன்னு சொல்லுவாங்க. இந்த வாழைக்கு பேர் வந்து கறிவாழைன்னு சொல்லுவாங்க. இது வந்து கறிக்கு எடுப்பாங்க. பழுத்ததையும் சாப்பிடுவாங்க சில பேர். ஆனால் அதிகமாக வந்து கறிக்கு தான் எடுக்கிறது. இது வாரேன். அப்புறம் பார்த்தா இது வந்து பிலா மரம். பிலாப்பழம் இன்னும் பழுக்கையில், பிலா காய் வரையில் இன்னும்.
இது வந்து ஜம்பு மரம். இப்போ தான் வந்து ஜம்புக்கா வந்து இப்போ தான் காய்ச்சிருக்கு, பிஞ்சு விட்டுருக்கு. அதுக்கு பிறகு பழுக்கும். நான் போன முறை வந்திருக்கும்போது இது வந்து ஃபுல்லாக ஜம்பு மரம் காயாக கிடந்தது. நாய் படுத்துக்கிறது. போன முறை நான் வந்து பார்க்கும்போது இந்த ஜம்பு மரம் ஃபுல்லாக காய்ச்சி இருந்தது. இது வந்து பாக்கு மரம் இப்போ தான் வச்சுருக்காங்க. பாக்கு மரம் வந்து சின்ன கண்டாக நிற்குது. பாக்கு மரம் வந்து சின்ன கண்டாகவே நிற்கிது. அப்புறம் இப்படி வந்து பாருங்க, தென்னை வந்து இது வந்து அப்படியே விழுந்து அப்படியே முளைச்சிருக்கு. இது பொறுக்கிறதுக்கு யாரும் இல்லை. எங்கள் அம்மாவும் பார்க்கல, எங்கள் அக்காவும் பார்க்கல. இந்த பக்கம் பாருங்கள் முளைச்சிருக்கு. கீழே விழுந்து அதாவே முளைச்சிருக்கு. ஓகே நண்பர்களே, இதுதான் என்னோடய தோட்டம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தொடர்ந்து எங்கள் ஊரை பற்றியெல்லாம் நான் எங்கள் ஊரை சுற்றியெல்லாம் காட்டுறேன். இப்போ வந்து 2 நாள்ன்றனால நான் எங்கேயுமே வெளியே போகலை. இனி தொடர்ச்சியாக தான் வெளியில் போய் வீடியோக்கெல்லாம் எடுத்து போடணும். எங்கள் ஊர் வந்து எப்படியுமே கிராம சைடு தான். இங்கே வந்து விவசாயங்கள் தான் மெயின். இப்படி தான் தோட்டங்கள் வச்சு இதில் வர தென்னைகள் இதை வச்சு தான் இவங்க வந்து பொழப்பு நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.